நான் ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே, நம்ம வந்துட்டு அனானிமஸ் பிளாக் உனக்கு நான் 2 சொல்லியிருக்கேனா? ஒன்று வந்துட்டு நேம்டு பிளாக் ஆர் என்ன சொன்ன, நேம்டு பிளாக் தானே? ஆமாண்ணா, நேம்டு பிளாக், இன்னொன்று வந்து அனானிமஸ் பிளாக். அனானிமஸ் பிளாக். ஸோ நேம்டு பிளாக்ன்றது என்ன சொல்லியிருக்கேன், டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகும், கரெக்டா? ஆமாண்ணா. அதுவே வந்துட்டு அனானிமஸ் பிளாக்ன்றது டேட்டா பேஸ் ஸ்டோர் ஆகாதுண்ணா, ஸ்டோர் ஆகும். ஸோ நம்ம இன்னைக்கு வந்துட்டு அனானிமஸ் பிளாக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேயா? ஓகே. ஸோ இதுக்கு வந்துட்டு நான் டோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ரன் பண்ணி பார்க்குறக்கு நீ எஸ்கியூஎல் டெவலப்பர் யூஸ் பண்ணிக்கோ. ஆனால் ஸ்க்ரீன் ஷேர் ஆகலண்ணா. ஓகே. சாடா 2 நாளா பிஸி, அதனால கனெக்ட் பண்ணல. ஓகே. ஒர்க் பண்ணி பார்த்தியா? ஒர்க் பண்ணி பார்த்தேண்ணா. ஓகே, ஸோ டோட் வந்துருச்சு. ஸோ இந்த அனானிமஸ் பிளாக்லேயே உனக்கு என்னென்ன யூஸ் பண்ணுன்றதை நான் கவர் பண்ணிட்டோம், ஓகேவா? நல்லா நோட் பண்ணிக்கோ. ஸோ இதுலேருந்து உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரா. நீ எவ்வளோக்கு எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறியோ அந்த அளவுக்கு தான் உனக்கு ஈஸியாக புரியும், ஓகே? ஏய் அண்ணா, ஓகேயா? ஓகேண்ணா. சரி, இது கனெக்ட் ஆகட்டும். ஸோ உனக்கு என்ன செய்யும், அனானிமஸ் பிளாக்னா என்ன இருக்கணும், ஒரு PLSQL பிளாக்ஸ்னா என்னென்ன இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். நான் பிகின் எண்ட் இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்கண்ணா. எண்ட், ஓகே. பிகின் எண்டும் மேண்டேட்ரி. ஓகேண்ணா. ஓகே, ஸோ இந்த பிகின் எண்டும் மேண்டேட்ரி. ஸோ ஆப்ஷனல் இது கூட இருக்கிறது டிக்ளேர் and then exception. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பேசிக் பிகின் அண்ட் அப்புறம் டிக்ளேர் என்ன பண்ணுவோம் நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். ஓகே, எக்ஸெப்ஷன் வந்துட்டு ஒரு தனி டாபிக்கா வரும். ஓகே, கனெக்ட் ஆயிடுச்சு. அன்னைக்கு ஒரு சிம்பிள் பிகினருக்குள்ள நான் என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் காட்டுறேன், ஓகேயா? ஸ்லோவா இருக்கலாம். ஓகே, கனெக்ட் ஆகட்டும். நான் இங்கே கொரி எழுதுறேன். ஸோ ஒன்றும் இல்லை. ஸோ நம்மளோட மேண்டேட்ரி காலம், மேண்டேட்ரி ஃபீல்ட்ஸ் என்னது, ஐ மீன் மேண்டேட்ரி பிளாக் அப்படின்றது நம்ம பிகின் எண்ட், கரெக்டா? ஸோ இந்த பிகின் எண்டுக்குள்ள நான் என்ன சொல்லியிருக்கேன், நீ என்ன எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட் எழுதினாலும் இந்த பிகின் எண்ட் வந்து ஒரு தடவை ரன் ஆனாலே எல்லாமே பண்ணிடும், ஓகே? ஸோ நான் பேசிக் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒன்று பண்ணுறேன். நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் டேபிள் நேம் வந்துட்டு xxbyt. ஸோ வாட் எவர் யூ கேன் கிவ், ஓகே? ஸோ xxbyt நான் வந்துட்டு சும்மா டெஸ்ட் சாம்
சாம்பிள் டேபிள் வச்சுக்கிறேன். இதுக்கு நான் வந்துட்டு ஒரு சாம்பிள் ஐடி என்ன பண்ணோம் நம்பர். ஸோ சாம்பிள் நேம். varchar ஸோ varchar 2 of 240. ஓகேயா? ஓகே. ஸோ இதுதான் என்னோட டேபிள் இப்போ இருக்க போகுது. இந்த டேபிள் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதை நான் இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் காலம் நேம் மென்ஷன் பண்ணி பாருங்க. சாம்பிள் ஐடி கமா சாம்பிள் நேம். ஓகே. ஸோ இதை முடிச்சுட்டு வேல்யூஸ். ஸோ இதோட வேல்யூஸ் நம்ம பாஸ் பண்ண போகிறோம். சாம்பிள் ஐடிக்கு 1, சாம்பிள் வேல்யூஸுக்கு samp1. ஸோ இதை ஸ்ட்ரிங் varchar-ன்றனால நான் இதுக்குள்ளே வச்சுக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே தான் இங்கே தான் நீ வந்து இந்த செமிகாலன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ இதெல்லாம் நீ ஒன்றையும் முடிச்சுதான் தான் ஸோ PLSQL பிளாக் தெரியும். இது ஒரு ஸ்டேட்மெண்ட், இது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகே. ஒரு 4 இன்சர்ட் பண்றேன். 2 same 2. ஓகே. sample 2 3 sample 3 4 sample 4. இது ஒரு பேசிக் பிகினர்க்குள்ள நான் எத்தனை இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு தடவையும் SQL வந்து ரன் பண்ணியிருப்போம். கிரியேட் டேபிள் ஒரு தடவை பண்ணுவோம், ஒரு இன்சர்ட் ஒரு தடவை பண்ணுவோம், ரெண்டாவது இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு 5 எக்ஸிகியூஷன் நம்மளுக்கு தேவைப்படும். கரெக்டா? பட் சிமிலர் வே நான் ஒரே ஒரு பிகினர்க்குள்ள எழுதிட்டேன். ஸோ பிகினர் எழுதி கால் பண்ணிட்டேன். Ctrl A symbol here. ஸோ இதில் ஒரு சிக்கல் இருக்கு. என்னது? நான் encountered the symbol create when expecting one of the following. ஸோ என்ன சொல்ல வருதுன்னா, கிரியேட்டை வந்துட்டு நம்மளால யூஸ் பண்ண முடியாது PLSQL பிளாக்ஸ்க்குள்ள. ஓகே. ஓகே. பிளாக்குள்ள யூஸ் பண்ண முடியாது. நீ வெளியே யூஸ் பண்ணலாம்னா வெளியே வந்துட்டு என்ன யூஸ் பண்ணுவோம்னா கிரியேட் ப்ரொசீஜர் நேம்டு பிளாக்னு இருக்கு பாத்தியா? ஆமா. ஸோ அதை வந்து நீ கிரியேட் பண்ணலாம் வெளியே. அதுதான் PLSQL. கிரியேட் நம்ம வந்து உள்ள வந்துட்டு ஒரு பிகினருக்குள்ள ஒரு DDL யூஸ் பண்ண முடியாது. ஓகே. மிஸ்ஸிங் கோலன் இருக்குதான் பிரச்சனை. ஓகே. ஸோ டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே. இந்த 4 இன்சர்ட்டுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், இவ்வளவு நாளா என்ன பண்ணிட்டு இருந்தோம், ஒருவனுக்கு ஒரு இன்சர்ட் அடிச்சிட்டு இருந்தோமா? சோ இப்போ நான் ஒரு பிகினர் பிளாக்ல எழுதிட்டு இதை நான் அப்படியே கால் பண்ணிட்டேன். சோ இது வந்து PLSQL என்ன வந்திருக்கு, PLSQL procedure successfully completed. சோ இப்போ நான் போய் இந்த டேபிளை கால் பண்ணி பார்க்கறேன். சோ உனக்கு ஒரே ஒரு ரன்ல எல்லாமே இன்சர்ட் ஆயிடுச்சா? ஆமா. சோ இதுதான் வந்துட்டு PLSQL அட்வான்டேஜ். ஓகே. சோ இதுதான் மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒரே ஒரு பிளாக்குள்ள நீ எழுதி சிங்கிள் டைம் ரன் பண்ணலாம். ஓகே. சோ இதுதான் அட்வான்டேஜ் ஆஃப் PLSQL. ஓகே. சோ இந்த மாதிரி நீ என்ன வேணா எழுதலாம். ஓகே. என்ன வேணாம்னா ப்ராப்பரான ஃபார்மேட்ல ப்ராப்பரான நீ என்ன பண்ண போறியோ உனக்கு ஃபியூச்சர் அப்படியே தெரிய வரும். ஓகே. ஓகே. சோ இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது டிக்ளேர் பார்ட். begin end.
டிக்ளேர் எடுத்து வரேன். இதெல்லாம் நான் சொல்ல போறதெல்லாம் எனக்கு ஒரு பேசிக்ஸ். ஓகே, நல்லா எழுதி நோட் பண்ணிக்கணும் நீ. ஸோ ஒரு வேல்யூவை நான் வந்துட்டு பிரிண்ட் பண்ணணும், எனக்கு அதை ஷோ பண்ணணும் அப்படின்னா டிபிஎம்எஸ் அவுட்புட்னு டோட்ல இருக்கும். ஸோ சிமிலர் வே உனக்கு வந்து எஸ்கியூஎல் டெவலப்பர்ல இருக்கும். ஓகே ஓகே. ஸோ இதை வந்து நீ ரீட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணனா டிபிஎம்எஸ் அண்டர்ஸ்கோர் அவுட்புட் டாட் புட் அண்டர்ஸ்கோர் லைன். இதுக்குள்ள நீ என்ன கொடுத்தினாலும் அதை வந்து நீங்க பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். உனக்கு டிஸ்பிளே ஆகும் வச்சுக்கோ. 1 2 3 4 5 நான் வச்சுக்கிறேன் இப்போதைக்கு. இங்க வந்து டிபிஎம்எஸ் அவுட்புட் ஆன்ல இருக்கு. நான் இதை ரன் பண்றேன். என்ன பிரச்சனை? இங்க ஒரு செமிகோலன் கொடுக்க. சோ பிரிண்ட் ஆகுதா? இது என்ன பண்ணுவோம்னா ஒரு லாக் ஃபைலாவோ ஒரு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எங்க போகுது லூப் எழுதும் போதெல்லாம். லூப் கான்செப்ட் தெரியுமா உனக்கு? கேள்விப்பட்டிருக்கியா? என்ன லூப்னா ஒன்னொன்னா ரன் பை ஆயிட்டே இருக்கும் பாத்தியா? ஒன்னு ரன் ஆகும், திரும்ப அப்படியே மேல போகும், திரும்ப ரன் ஆகும், திரும்ப லூப் ஆயிட்டு ரன் ஆயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துக்குலாம் எங்க இருக்குதுன்னு நம்ம வந்து ஷோ பண்றதுக்காக வந்து இந்த யூஸ் பண்ணுவோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டிபிஎம்எஸ் அண்டர்ஸ்கோர் அவுட்புட் டாட் புட்லைன்ன்றத வந்துட்டு ரொம்ப 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 யூஸ்ஃபுல் ஃபார் பிஎல்எஸ்கியூஎல். ஓகே, இதுதான் நீ எங்க எது வேணாலும் கால் பண்ணலாம். உன ஃபியூச்சர்ல அப்படியே நான் வர சொல்றேன் பாரு. ஓகே, ஸோ ஒரு லைனை பிரிண்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது என்னது? டிபிஎம்எஸ் அண்டர்ஸ்கோர் அவுட்புட் டாட் புட்லைன். ஓகேயா? இது எதுக்கு மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, சப்போஸ் ஒன்று வந்து ஒரு இன்டர்வியூல கேட்குறாங்க how to print a line in PLSQL or how to show the values in PLSQL. ஏன்னா இப்போ நீ இந்த 5 ரன் பண்ணது வந்துட்டு தெரியாது, கரெக்டா? 5 என்னென்ன ரன் பண்ணே தெரியாது. பட் அதுவே வந்துட்டு நீ ஒன்னொன்னு கீழேயும் இந்த புட் லைன் எழுதி இருந்தேன்னு வச்சுக்குவேன். இந்த 5 கீழேயும் புட் லைன் எழுதி இருந்தீங்கன்னா அது ஷோ ஆகுமா என்னென்ன இன்சர்ட் ஆகுதுன்னு? ஸோ அதுதான் வந்துட்டு இதுக்கும் அதை நான் டைனாமிக்கா கால்குலேட் பண்றது உனக்கு ஃபியூச்சர்ல புரியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு லாகோ ஒரு ஃபைலை நீ என்ன ரீட் பண்றது ஷோ ஆகிறதுக்காக நம்ம எழுதுறதா இந்த டிபிஎம்எஸ் அண்டர்ஸ்கோர் அவுட்புட் டாட் புட் அண்டர்ஸ்கோர் லைன். எல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கணும்டா. ஓகே, இது 1 2 3 4 மாதிரி நீ என்னைக்கு என்ன எழுப்பி கேட்டாலும் நீ சொல்லணும். கன்ஃபார்மா ஒரு ஃப்ரெஷரா வந்து நீ எந்த இன்டர்வியூ போனாலும் இது கேட்பாங்க. ஆனா क्वेश्चन கேட்க வந்து இந்த பிரிண்ட் ஒரு லைன் எப்படினாலும் கேட்பாங்கடா. क्वेश्चन வந்துட்டு என்ன ஒருத்தர் கேட்டாரு, எப்படி தெரியுமா क्वेश्चन கேட்டாரு நேத்து? நான் நீ நல்லா உனக்கு சொல்றதுக்காக பண்றேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டியூவல் வேர் sysdate equal to sysdate. இது என்ன வரும் அவுட்புட்? நான் இது sysdate மட்டும் தான் வரும். இதுக்கு அப்புறம் sysdate வரும். சரி அந்த டீல் மேல அந்த எதுவுமே வராதுன்னு நினைக்கிறேன். ஸ்டார்னா மல்டிப்ளிகேஷன்னா இந்த இதுல டேய் ஸ்டார்னா மல்டிப்ளிகேஷனா? ஸ்டார் ஃப்ரம் டியூவல்னு போட்டா என்ன வரும் உனக்கு? ஆனா ஸ்டார் தான் எக்ஸ் தான் ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா? டியூவல்ல. ஆமா. ஓகே, நீ டியூவல்லாம் போட்டு ரன் பண்ணி பாருடா பாப்போம். இதுதான் ரிட்டர்ன் ஆகும். ஓகே, டம்மின்னு ஒரு டேபிளும் இது வரும். அதுவே நான் வேர் sysdate equal to sysdateன்னு போட்டேன்னா அப்பவே சேம் தான் ரிட்டர்ன் ஆகும். ஏன்னா இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஆமா, sysdateனா என்ன வரும்? இன்னைக்கு கரண்ட் டேட் வரும், ஈக்குவல் டு கரண்ட் டேட். அப்ப ஈக்குவல் ஆகுமா? ஆமா. சோ இதே மாதிரி தான் உனக்கு select star from dual where 1 equal to 1 அப்படினா ஆனா கண்டிஷன் ஈக்குவல்னால இந்த டம்மி வேல்யூ தான் வரும். கரெக்ட்.
இப்படிதான் இன்டர்வியூல கேக்குறாங்க. இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி வந்து பார்த்து வச்சுக்கோ. ஓகேண்ணா. இந்த மாதிரி உனக்கு கொஸ்டின்ஸ் வரலாம், வரும்னு நம்ம சொல்ல முடியாது எக்ஸாக்டா. பட் இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றது லாஜிக்கலா கேக்குறாங்கன்னு வச்சுக்க. ஓகேண்ணா. சோ இதெல்லாம் நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இதுதான் வந்துட்டு ஒரு பேசிக் PLSQL பிளாக். அதுக்கப்புறம் உனக்கு பிரிண்ட் லைன் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறோம்னா வேரியபிள். வேரியபிள்ஸ் ஓகே. ஓகேண்ணா. இதுல வந்து 2 வேரியபிள்ஸ் இருக்கு. வேரியபிள்னா என்ன பண்ணுவோம்னா அசைன் பண்றது. உனக்கு நான் சொல்லும் போது புரியும். நான் சொல்றது இப்போ ஞாபகம் வச்சுக்கோ. 2 டைப்ஸ் ஆஃப் வேரியபிள் இருக்கு. ஓகே 2 டைப்ஸ். ஒன்னு வந்துட்டு லோக்கல் வேரியபிள், இன்னொன்று வந்துட்டு குளோபல் வேரியபிள். இப்போ உனக்கு வந்து குளோபல் சொன்னா புரியாது. ஓகே குளோபல் வந்துட்டு நீ தெரிஞ்சு வச்சுக்கோ குளோபல்ன்றது இருக்குதுன்ட்டு. பட் இது வந்து ஃபியூச்சர்ல உனக்கு வரும், அடுத்த 2-3 கிளாஸ்க்கு அடுத்து வரும். ஓகே இன்னைக்கு நம்ம லோக்கல் தான் பார்ப்போம். பட் ஆனா உனக்கு சேம் கிளாஸ்ல உனக்கு ரெண்டும் தெரியணும்னா நான் சொல்லிடுறேன். லோக்கல் வேரியபிள்னு ஒன்று இருக்கு, குளோபல் வேரியபிள்னு இருக்கு. ஓகே குளோபல் வேரியபிள் லோக்கல் வேரியபிள்னா என்னன்னா இன்னர் பிளாக்ல இருக்கும். அதாவது நீ எக்ஸிக்யூட் பண்ற பாத்தியா, ஆமா இதுதான் நம்ம இப்ப எக்ஸிக்யூட் பண்ணோம். சோ இதோட டிக்ளேர் வந்துட்டு இன்னர் ஐ மீன் லோக்கல் வேரியபிளா இருக்கும். ஓகே இங்க நான் என்ன பண்றேன், அது லோக்கல் வேரியபிளா இருக்கும். சோ இதுக்கு மேல ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து குளோபல் வேரியபிள். நான் டிக்ளேருக்கு மேல இருந்தாவா? டிக்ளேர் அதாவது இன்னர் மோஸ்ட் ஒரு எக்ஸிகியூஷனுக்கு உள்ள இருந்தா அது வந்து லோக்கல் வேரியபிள். அதுவே அவுட்டர் மோஸ்ட்ல இருந்தா அதாவது குளோபல் வேரியபிள் சொல்லுவாங்க. உனக்கு நான் குளோபல் வேரியபிள் சொல்லும் போது இன்னர் மோஸ்ட் இன்னர் பிளாக் இன்னர் வேரியபிளே புரியும். ஓகே பட் இப்போ நம்மளால அதை சொல்ல முடியாது, அட்வான்ஸ் டாபிக். சோ இப்போதைக்கு நான் வேரியபிள்னு ஒரு கான்செப்ட் வச்சுக்கோ. ஓகே அந்த வேரியபிள் நம்ம பார்க்க போது இன்னர் வேரியபிள், லோக்கல் வேரியபிள். இது எங்க இருக்குன்னா ஒரு பிகினண்டுக்கு மேல, அதாவது நீ எந்த ஒரு பிகினண்டை வந்து ரன் பண்ண போறியோ அந்த ரன் பண்றதுக்கு எது அக்சசபிளா இருக்கோ அதுதான் வந்துட்டு இன்னர் மீன் லோக்கல் வேரியபிள். ஓகே இது வந்து அவுட்டர் மோஸ்ட் which are not accessible which are not accessible to outer variable. ஓகேண்ணா. பட் அதுவே குளோபல் வேரியபிள்ன்றது உனக்கு நேம்லயே இருக்கு. குளோபல் குளோபல்னா எப்படின்னா ஒரு ஹோல்சமா நீ எங்க வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஒரு அவுட்டர் மோஸ்ட் பிளாக்ல நீ மென்ஷன் பண்ணிட்டு இந்த வேரியபிள் நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம்க்குள்ள நீ எங்க வேணாலும் அந்த குளோபல் வேரியபிளை கால் பண்ணலாம். ஓகே பட் லோக்கல் வேரியபிளை எந்த பிளாக்குக்கு நீ போட்டிருக்கியோ அந்த பிளாக்ல மட்டும் தான் நீ யூஸ் பண்ண முடியும். சரியா? சோ உனக்கு நான் வந்து ஃபியூச்சர்ல அந்த குளோபல் வேரியபிள் வந்து ஃபங்க்ஷன் ப்ரொசீஜர்ன்ற டாபிக்ல வந்துட்டு உனக்கு குளோபல் வேரியபிள் வரும். சரிங்க. இப்போ நம்ம பார்க்க போறது லோக்கல் வேரியபிள் தான். ஓகே ஓகே ஒண்ணுல லோக்கல் வேரியபிள் வந்து டிக்ளேர் பிகின் எண்ட். இதுதானே வந்துட்டு நம்ம சொல்லியிருக்கோம். டிக்ளேரும் எக்ஸெப்ஷனும் உனக்கு வந்துட்டு மேண்டேட்டரி கிடையாது, ஆப்ஷனல் தான். சோ இப்போ நம்ம எக்ஸெப்ஷனல் பார்க்கல, பிகின் எண்ட். நான் டிக்ளேர் என்ன பண்ண போறேன்னா இப்போ வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ண போறேன். ஓகே வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணலாம்னா ln. ஓகே lnனா லோக்கல் வேரியபிள் நம்பர். அடுத்து lc லோக்கல் வேரியபிள் கேரக்டர், ஐ மீன் varchar 2. அடுத்து ld லோக்கல் வேரியபிள் டேட். சோ இது வந்து நான் ஸ்டாட்டிக்கா நான் ஃபாலோ பண்றது. இது வந்து ரூல் கிடையாது, பட் ஸ்டாட்டிக்கா ஃபாலோ பண்றது வச்சுக்க ஒரு பெஸ்ட் மெத்தட் PLSQL ல. சோ ஃபியூச்சர் யூஸ்க்கு வர போற டெவலப்பர்ஸ் வந்து பார்த்தா தெரியும் லோக்கல் நம்பர்.
ஸோ ஒவ்வொரு டிக்ளரேஷனுக்கும் ஒரு வேரியபிள் நீ டிக்ளேர் பண்றதுக்கும் இதை வந்து நீ ப்ரிஃபிக்ஸா யூஸ் பண்ணிக்கோ. ஸோ அப்ப எல்என்னாலே அவனுக்கு தெரியும் இது வந்து ஒரு லோக்கல் வேரியபிள் நம்பரு, எல்சினா லோக்கல் வேரியபிள் கேரக்டர், எல்டினா லோக்கல் வேரியபிள் டேட் அப்படின்றது அவனுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக எழுதுறது ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஓகே, ஒரு நல்ல டெவலப்பர், ஒரு வந்துட்டு ஒரு குட் டெவலப்பர்னா அதுக்கு இதெல்லாம் ஒரு அடையாளம். அவனோட ப்ரோக்ராம் எடுத்து பார்த்தீங்கன்னா இது தெரியும். இதுவே நீ என்ன வேணா போடலாம். இது நீ எல்என் எல்சி எல்டின்னு போடாம நீ டைரக்டா கூட நேம் சொல்லலாம்னு வச்சுக்கவேன். நான் சொல்ற மாதிரி எனக்கு வந்து நான் ஒரு கிளாஸ் ஐடி வச்சுப்போமா. ஓகேங்க. எல் கிளாஸ் ஐடின்றது நம்பரா இருக்கும். ஓகே, சோ எல்என் கிளாஸ் ஐடி. இப்படி என்ன பண்ணலாம்னா சேம் நம்பர். இது கமா கிடையாது, ஒரு வேரியபிளுக்கும் நீ டிக்ளேர் பண்ற. சோ செமிகோலன் தான். ஓகேங்க. சோ அடுத்து எல்சி கிளாஸ் நேம், இது வந்து varchar 2. இதுக்கும் வந்துட்டு செமிகோலன். நான் இதுக்கு பிராக்கெட்ல அதுல லெந்த் எல்லாம் இதுக்கு பிராக்கெட் கிடையாதுடா. ஒரு வேரியபிளும் ஒரு ஸ்டேட்மென்ட். ஓகே, டிக்ளரேஷன் பார்ட்ல கமா வரக்கூடாது. நீ டேபிள் கிரியேட் பண்ணும்போது தான் ஒரு வேரியபிளுக்கு கமா கொடுப்ப. ஓகேங்க. பட் இங்க நீ PLSQL வரும்போது உனக்கு டிக்ளேர் பார்ட்ல கமாவே வராது. சரிங்க. ஓகே, சோ இதுதான் உனக்கு இப்ப புரிஞ்சா எல் என்ன எல்சி என்ன எல்டி என்னன்ட்டு. வேரியபிள் டிக்ளரேஷன் இப்படிதான். இதை நான் யூஸ் பண்றது நான் கீழே பிகினர்ல தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே, நீ என்ன டிக்ளேர்னா என்னன்னா ஒரு விஷயத்தை நம்ம அனௌன்ஸ் பண்ண போறோம். கரெக்டா? அதுதான் உனக்கு ஒரு பேசிக் டிக்ளேர்ன்றதுக்கான மீனிங். அதே மாதிரிதான் மேல நீ டிக்ளேர் பண்ற. எப்படி சொல்லணும் உனக்கு எக்ஸாக்டா? மேல ஹாலிடேன்னு டிக்ளேர் பண்ற. ஓகே, கீழே வந்துட்டு ஆகஸ்ட் 15 சொல்ல போற. ஓகே, சோ இதுல நம்ம ஹாலிடேன்றத டிக்ளேர் பண்றோம், ஆன் பர்టిక్యులர் டேட்ன்றத கொரி பண்றோம், ஐ மீன் உள்ள எக்ஸிக்யூட் பண்றோம். சோ இதுதான் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்றேன். நீ மேல சொல்லிடுவ கிளாஸ் ஐடின்னு நீ மேல சொல்லிடுவ. பட் இதை நான் ஃபியூச்சர் யூஸுக்காக நான் உள்ள யூஸ் பண்ணுவேன். ஒன்னொன்னுக்கு நீ அசைன் பண்ணலாம் எல்லாம் கிளாஸ் ஐடியை. நீ எங்க டிக்ளேர் பண்றியோ அதான் உள்ள யூஸ் பண்ணிக்க முடியும். எப்படி யூஸ் பண்றதுன்னு இப்ப நான் உனக்கு சொல்றேன் பாரு. ஒண்ணு இல்ல, அடுத்த இன்னொரு கான்செப்ட் இருக்கு, அசைனிங் ஆபரேட்டர்னு. கோலன் ஈக்குவல் டு, இது வந்து அசைனிங் ஆபரேட்டர். சரியா? சோ அந்த கிளாஸ் நான் சாம்பிளே யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, சோ சாம்பிள் நான் மாத்திடுறேன். சாம்பிள் ஐடி சாம்பிள் நேம்னு இருக்கட்டும். சோ இப்போ நான் வந்து எல்என் கிளாஸ் ஐடி வந்துட்டு 1 9ன்னு வச்சிரறேன். நான் கீழே அந்த பிகின்ல சாம்பிள் கிளாஸ்க்கு பதிலா ஓகே கரெக்ட் 9ன்னு ஒரு வேல்யூ தான் கொடுத்துறேன். ஓகே ஓகேங்க. சோ அதே மாதிரி எல்சி சாம்பிள் நேம் அசைனிங் ஆபரேட்டர். சோ இதுதான் அசைன் பண்றது. இதுக்கு பேர் அசைனிங் ஆபரேட்டர். ஓகேங்க. ஒரு வேல்யூவை ஒரு லோக்கல் வேரியபிள் டிக்ளேர் பண்றது எங்க பண்ணுவோம்? டிக்ளேர் பார்ட்ல பண்ணுவோம். ஓகே, அந்த லோக்கல் வேரியபிள் என்ன பண்ணுவோம்னா அதுக்கு வந்து ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுவோம். எப்பவுமே தான் நடக்கும். நீ டைரக்டா இப்ப நான் பண்றது வந்து கான்ஸ்டன்டா பாஸ் பண்றேன், ஒரு 9ன்ற வேல்யூ பாஸ் பண்றேன். ஓகே, சோ இதுவே நீ டைனமிக்கா ஒரு SQL query இருந்து பாஸ் பண்ணலாம், ஒரு சீக்வென்ஸ் பாஸ் பண்ணலாம். ஓகே, சோ இந்த மாதிரினா உனக்கு வரும், பின்னாடி வரும். சோ அத வந்து அசைன் பண்றதுக்கு யூஸ் பண்றது இந்த அசைனிங் ஆபரேட்டர். ஓகே, அசைனிங் ஆபரேட்டர் யூஸ் பண்றோம் சொல்லு. நான் அசைனிங் ஆபரேட்டர் வந்து வேரியபிளுக்கு வேல்யூ டிக்ளேர் பண்றதுக்காக அசைன் பண்றோம். கரெக்ட், அதுக்காக யூஸ் பண்றதா அசைனிங் ஆபரேட்டர். ஓகே, சோ நம்ம போட்டாச்சு. இங்க நான் 9 அசைன் பண்ணிட்டேன். சோ இது வந்து செகண்ட் வந்துட்டு சாம்பிள் நேம். ஓகே, சோ இது வந்து 9 அசைன் பண்ணிட்டேன். 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 சோ இது வந்து 9 அசைன் பண்ணிட்டேன்.
9. இதுல என்ன பண்ணிருக்கேன்? நான் இதுல வேர்கேர் டூன்னு மென்ஷன் பண்ணாலே நம்ம வேல்யூ அசைன் பண்ணாலும் சரி யூஸ் பண்ணாலும் சரி என்ன பண்ணணும், அதுக்கு வேல்யூஸ் பாஸ் பண்ணாலே கோட்ஸ் இருக்கணும். இன்னொன்னு அதே மாதிரி செமிகாலன் இருக்கணும். ஒரு PLSQL பிளாக்குக்கு ஒரு எக்ஸிகியூஷன் எழுதுறதுனாலே அதுக்கு வந்துட்டு செமிகாலன் இருக்கணும். ஓகே. சோ சேம் நான் என்ன பண்றேன், இன்சர்ட் இன்டோ டேபிளை காப்பி பண்ணிக்கிறேன். ஐ மீன் இன்சிடென்ட் அப்படியே கால் பண்ணிக்கிறேன். இந்த வேல்யூஸ்ல நீ இவ்வளவு நாள் டைரக்ட் வேல்யூஸ் பாஸ் பண்ணிட்டு இருந்தமா. சோ PLSQL என்ன பண்ண போறேன்னா இந்த 9 வேல்யூஸ் ஃபர்ஸ்ட் வேல்யூக்கு பதிலா நான் லோக்கல் வேரியபிள் எடுத்து வந்தேனா அந்த லோக்கல் வேரியபிளையும் ரெண்டாவது இந்த லோக்கல் வேரியபிள் எடுத்து வந்தேனா இதையும் நான் கால் பண்றேன். சேம் டைம் என்ன பண்ண போறேன், இதை என்னன்னு பார்க்கணுன்றதுக்காக பிரிண்ட்டும் பண்ண போறேன். என்ன பிரிண்ட் பண்ண போறேன், இங்க வந்துட்டு இன்சர்ட் கம்ப்ளீட்டட். ஏன்னா இங்க நான் வந்து இன்சர்ட்டை ஸ்டார்ட் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன்றத பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். ஓகே. சோ ln sample id கன்காட்னா இந்த கன்காட்டினேஷன் இருக்கு பாத்தியா, இதுதான் வந்துட்டு ஒரு ரெண்டு இதையும் ஒட்டுறது. சோ இன்சர்ட் ஸ்டார்டிங்கோட நான் வந்துட்டு இதையும் பிரிண்ட் பண்ணனும் அப்படின்னா இந்த கன்காட்டினேஷன் போட்டா தான் பிரிண்ட் ஆகும். ஓகே. ரெண்டு வேரியபிள் ஜாயின் பண்றதுக்காக பார்த்தா புரியும், புரியலனா கேளு. இதுமே ஒரு கன்காட்டினேஷனுமே ஒரு ஆபரேட்டர்ஸ் தான். சரி, அது நீ பாத்துருந்தீங்கன்னா உனக்கு தெரிஞ்சிருக்கும். கன்காட்டினேஷன் இந்த டபுள் பைப்லைன் மாதிரி போறோம் பாத்தியா. ஆமா. சோ இது வந்துட்டு கன்காட். இதை பத்தி நீ ரெஃபர் பண்ணி பாரு. ஓகே. கன்காட் பத்தி இப்போ நான் பிகின் போட்டாச்சு, வேரியபிள் அசைன் பண்ணியாச்சு, எண்ட் போட்டாச்சு, இன்சர்ட் போட்டாச்சு, எல்லாமே போட்டாச்சா. ஆமா. இப்போ நான் ரன் பண்றேன் பாரு. இதை இந்த ஃபீல்ட் டிபி சப்போர்ட் இதை நான் கிளியர் பண்ணிடுறேன். போயிடுச்சா? ஏன் என்ன வருது, என்ன எரர் வருது சொல்லு பாப்போம். நான் அதுல நம்ம லெந்த் கொடுக்கல, நான் வேர்கேர் 240. கரெக்ட். சோ நம்ம லெந்த் கொடுக்கல. சோ இந்த கேஸ்ல என்ன பண்றேன், வேர்கேர் 2க்கு வந்து ஒரு 50 வெச்சுக்கறேன். ஓகே. பண்ணலாமா? ஓகே. என்ன ஆயிடுச்சு, PLSQL ப்ரொசீஜர் சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் ஆயிடுச்சா? என்ன வந்திருக்கு? இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் வரும். ஓகே. இன்ஜின் வரும், வந்து டிக்ளேர் பார்க்கும். என்ன டிக்ளேர் இருக்கு, ln sample id lc sample id. ஓகே. இது ரெண்டு டிக்ளேர் ஆயிருக்கு. பிகின்னா தான் எக்ஸிகியூஷன். அப்ப எக்ஸிக்யூட் ஆகும்போது என்ன பண்ணணும், ln sample id க்கு 9ன்னு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கும், அசைன் பண்ணிக்கும். சாம்பிள் நேமுக்கு samp9ன்னு ஒரு வேல்யூ அசைன் பண்ணிக்கும். அடுத்து என்ன பண்றோம், லைனை பிரிண்ட் பண்றோம். ஓகே. சோ என்ன பிரிண்ட் ஆகுது, இன்சர்ட் ஸ்டார்டட் கன்காட் பண்ணி ln sample id அதோட கன்காட்டினேஷன் lc sample name. ஓகே. சோ உனக்கு இதுல ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ற, இந்த ரெண்டு கன்காட்டுக்கு நடுவுல ஒரு ஸ்பேஸ் விட்டு நீ கன்காட் பண்ணிக்கணும். அது எப்படின்னா ஸ்பேஸ் இருந்துச்சா, இந்த மாதிரி தான் நீ ஸ்பேஸ் விட முடியும். இதுல ஒரு கன்காட்டினேஷன் நடுவுல
ஒரு ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரிங்குக்கு ஸ்பேஸ் ஒட்டினா ஸ்பேஸ் வரும். சரிங்க. அதை விட நீ எவ்வளோ ஸ்பேசிங் ஒட்டினாலும் அது வராது. சரிங்க. இப்போ நான் இதை மாத்திக்கிறேன். அது எனக்கு தெரியும் 10ன்னு வச்சுக்கிறேன். இங்கேயும் சம் 10. இப்போ நான் கே பண்ணாம ரன் பண்றேன். ஓகேண்ணா. ஸோ என்ன வந்திருக்கு, அப்போ ஃபர்ஸ்ட் லைன் இந்த பிரிண்ட் ஆகும். ஓகே ஓகேண்ணா. பிரிண்ட் ஆயிட்டு ரெண்டாவது அடுத்த இதுக்கு வரும் இன்சர்ட் வந்துட்டு ஓகே இந்த டேபிள்ல வந்து போய் இன்சர்ட் ஆகும். இன்சர்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த லைன் பிரிண்ட் ஆகும். சப்போஸ் இங்கே ஏரர் அடிச்சிச்சுன்னா இது பிரிண்டே ஆகாது. ஓகேண்ணா. ஓகே ஸோ இந்த மாதிரி டீபக் பண்ணுவாங்க ஒன்று ஒன்றா. நீ இப்போ வந்துட்டு 4 லைன் தான் இருக்கு நம்மளுக்கே தெரியும். 500 லைன் 1000 லைன்லாம் இருக்கும் ப்ரொசீஜர். சரிங்க. அப்போல்லாம் வந்து நம்மளால எதுவும் கஷ்டம். சாம்பிள் இருக்கான்னு பார்க்குறேன். இது பார்த்தா இது ஒரு பேக்கேஜ், ஒரு ப்ரொசீஜர் தான். சரிங்க. டிக்ளேர் பண்ணிருக்காங்களா ஒரு வேரியபிளா? ஆமா. அசைன் பண்ணிருக்காங்களா? அடுத்து பிகின் எழுதிருக்காங்க பாரு. பிகின் எழுதி ஏதாவது பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் எத்தனை லைன் இருக்குது கிட்டத்தட்ட? பாரு எவ்வளவு லைன் இருக்கு. ஸோ 1000 லைன் கிட்ட இருக்கு. அதுக்கு மேலேயே இருக்கு. ஸோ இதுல வந்துட்டு எங்க எரர் இருக்குன்னு உன்னால கரெக்டா வந்துட்டு பப்ளிஷ் பண்றது தெரியாது. என்ன த்ரோ ஆகும், எரர் த்ரோ ஆகும். பட் எந்த லைன்ல வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஒன்னு ஒன்னா போட்டு இந்த லாக் எழுதியிருப்பாங்க. இன்சர்ட் ஆயிருச்சு, ஓகே இன்சர்ட் கம்ப்ளீட்டட். நீங்க fnd message.set string போடுறோம். ஸோ இதெல்லாம் ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி எழுதுவாங்க. பட் நீ வச்சுக்கிறது tbms_output.putline தான். ஓகே இவர் ஸோ எப்படிதான் மெசேஜ் பிரிண்ட் பண்றதுக்காக நம்ம எழுதுவாங்க. ஓகேவா, எழுதுக்கிறியா?
நான் கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன். நான் எழுதிட்டேங்கண்ணா.
அண்ணா 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 டேய் சாரிடா டேய் ஒரு கால் வந்துச்சுடா முக்கியமா. ஓகேண்ணா. சாரிடா தப்பா எடுத்துக்காத. நான் அண்ணா மியூட் போட்டு பேசிட்டு இருந்தேன்னா அப்படியே வெளியே போயிட்டேன். ஓகே ஓகேண்ணா. முடிஞ்சா? முடிச்சிட்டேன். போதுமாடா நடத்தவா? என்னண்ணா? ஓகே உனக்கு இல்ல உனக்கு கொஞ்சம் போகலாமா டீப்பா? ஓகேண்ணா புரியுது. போதுமா? பிஎல்எஸ்கேல உனக்கு கம்மியாக தான் போகணும், ஏன்னா நிறையா போச்சுன்னா உனக்கும் புரியாது.